அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். குளுக்கோவிட்டா போல்ஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? பழனிராஜன் மேடம். என்ன பண்றீங்க பழனிராஜா? டிரைவரா வேலை செய்யறேன். சொல்லுங்க பழனிராஜா, என்ன விஷயம்? அதான் இப்போ பிள்ளைங்களும் நானும் ஒவ்வொரு ராத்திரியும் இருக்கிறதா இல்லை தற்கொலை பண்ணி செத்து போயிருதான்ற ஒரு மனநிலைமையில இருந்துட்டு இருக்கேன். என்னாச்சு, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 2 பசங்க. ஆம்பளை பசங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. 2000 கல்யாணம் ஆச்சு. 2010 வரைக்கும் நானும் மனைவி சந்தோஷமா தான் இருந்தோம். அவங்க வேலைக்கு போனாங்களா? அவங்க வேலைக்கு போனாங்க. என்ன வேலை செஞ்சாங்க? ஸ்கூல்ல வந்து ஆயா வேலை. சரி. அவங்க பேரு? வெரோனிகா. சரி. என்னுடைய மாமா பொண்ணு தான். சரி. சொந்தத்துல கல்யாணம் பண்ணது. சரி. என்னுடைய சொந்த வீட்டுலேருந்து வெளியில வாடகைக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க வீடு வாடகை இருக்கும்போது அங்கே பக்கத்து தெருவில் இருந்த ஒருத்தர் போலீஸ்காரர் பிசி, அவருக்கு வந்து சரியான டியூட்டி இல்லை. அவருக்கு ஃப்ரீயாக விட்டாங்க போலது. அதனால பகல் டைமில் வந்து இவங்க வீட்டம்மா ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது திருப்பி பசங்களை டியூஷன் கிட்டு போய் வரும்போது வாலண்டியராக வந்து வழியில் சும்மா தொந்தரவு பண்ணி செல் நம்பரை கூட அதை கூடன்னு ஏதோ பேசி அவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அதை பகல் டைமில் நான் ஆஃபீஸ் விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது டக்குன்னு மோட்டர் சைக்கிளை வந்து நிறுத்திட்டு ஒரு குழந்தைய முன்னாடி உட்கார வச்சுருந்தாரு. அவங்க அக்கா குழந்தைய தான். இந்த குழந்தைட்டு வர மாதிரி வீட்டு வாசலில் வண்டி வந்து நிறுத்துறாரு. நானும் ஆப்போசிட்டில் வண்டி வந்து நிறுத்தும்போது என்னை பார்த்துட்டு டக்குன்னு வேகமாக போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் யார் எவருன்னு எனக்கு தெரியல, ஏன் அவர் வந்தார் போனாருன்ட்டு. ஒரு நாள் மணி 10-10:30 மணி இருக்கும். திடீர்னு வந்து எலக்ட்ரிசிட்டியில் நாகராஜ் இங்கே தான் இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மாதிரி வந்து தெரியாத மாதிரி வந்து கேட்டார். அன்னையிலேருந்து தான் வீட்டில் வந்து பிரச்சனை. நான் வீட்டில் கேட்டேன், யார் ஒரு அன்னைக்கு பார்த்த ஆள் மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி வந்து நைட்டில் இத்தனை மணிக்கு வந்து நாகராஜ் இங்கே யார் இருக்காங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது திருப்பியும் வந்து அவங்கள கண்டித்து இது பண்ணும்போது எனக்கு அவங்களுக்கு அடிக்கடிக்கு சண்டை பிரச்சனை இதுனா தொடர்ந்து ஏற்பட்டுன்னு இருந்தது. அப்போ இது நடுவில் அவங்களே சொல்லிட்டாங்க, நான் இந்த மாதிரி அவர் வந்து என்னை வாலண்டியராக வந்து இது பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டேன், பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. சரின்னு அட்வொகேட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணி இப்போ இதனால் வந்து சரின்னு எவ்வளோ தூரம் பேசி பார்த்தாச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முடியாதுன்னும் போது சரி நம்ம வந்து 2 பேரும் கருத்து வேறுபாடு சொல்லி முடியாது சொல்லிட்டாங்கன்னா வெரோனிகா வந்து உங்களோட வாழ முடியாது சொல்லிட்டாங்க. ஆமாம், அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்ட்டாங்க. பசங்க ஆயிருந்தது உங்களுக்கு? அப்போ பசங்களுக்கு என்ன வயசு? அப்போ பையன் வந்து 1வது ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். பொண்ணு வந்து அப்போ வந்து 4வது இதை படிக்கிறான். இல்லை 5வது படிக்கிறான்னு வச்சுங்களேன். சரி சரி. இருக்கும்போது உங்க மனைவி சொல்லிட்டாங்க இல்லை என்ன அவரோட தான் இருப்பேன் சொல்லிட்டாங்க. அவருக்கு ஃபேமிலி இல்ல இல்லையா? டெய்லி பேசிட்டு இருக்கோம், 1 மாசமா பேசின்னு பிரச்சனை. அவருக்கு ஃபேமிலி இல்லையா? அவர் கல்யாணம் ஆகல. அவருக்கு அவர் ஃபேமிலி அக்கா வேற, அப்பா அம்மா யாரும் இல்லை. உங்க முன்னாடியே அவரோட பேசுவாங்களா? நான் இடையில வழியில பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு அப்புறம் சரி நீங்க வக்கீல்கிட்ட போயிட்டீங்க. வக்கீல்கிட்ட போயிட்டு பேசி சொல்லிட்டு எங்களுக்குள்ள மன வேறுபாடு கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால நாங்க சமாதானமா பிரிஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சில அக்ரிமெண்ட் போட்டு பசங்களை நானே பார்த்துக்கிற மாதிரி கொள்கிற மாதிரி சாப்பாடு செலவு எல்லாமே பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டேன். அதாவது அக்ரிமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன். பசங்களோட கஸ்டடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க? ஆமாம், பசங்களை அவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. பசங்களுக்கு படிப்பு செலவு சாப்பாட்டு செலவு எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு எங்களுக்குள்ளே பேசி நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு பாஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சூழ்நிலை அவங்க திருப்பி அவர் கூட போயிட்டு அவங்க நல்லபடியாக இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இட்டு போயிட்டு
அவர் அவங்கள ஏமாத்திட்டாரு. சரி, உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் நான் தனியா தான் இருந்தேன். ம் பசங்களை பார்த்துக்கிட்டு ம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ம் இருந்தேன். ம் பசங்களை பார்த்துட்டு இப்படியே ஒரு 1.5 வருஷம் நான் இருந்தேன். 2 வருஷத்துக்கு ஓடி போச்சு. ம் அதுக்கப்புறம் வந்து நான் இடையில ஒருத்தவங்க இந்த கல்யாணம் பொண்ணு இதெல்லாம் பார்க்குற புரோக்கர் வந்து ம் ரெகுலராக நம்ம வந்து வெக்கேஷன் டைமில் டூர் இந்த மாதிரி போகிற பழக்கம். அவங்க வந்து இந்த மாதிரி ஏழை பொண்ணு ம் இந்த ரோசின்னு சொல்லிட்டு ம் உன் பிள்ளைங்கள அது பார்த்துக்கும். ம் ஏன்னா இவங்க தாயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க நடுமத்தில் தவிக்குது. இப்போ நல்லபடியாக பிள்ளைங்கள பார்த்துக்கணுன்னா அவசரமாக வந்து யாராச்சும் ஒரு வேணும்னு வச்சுங்களேன். அதனால் சரி ரொம்ப அழுது கண்ணீர் விட்டு அழுது ரொம்ப நல்லவங்களாம் நடித்து என்கிட்ட கேட்டாங்க, நான் உங்கள் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைங்க மாரி பார்த்துக்கிறேன் நாங்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து திருமணமாகி 1 வருஷம் கணவரோடு இருந்து பிரிஞ்சிட்டதா எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. பொண்ணு வந்து 8 வயசு அந்த மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கு. ஆமாம், பொண்ணு இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வாழ்க்கை வந்து எனக்கு ஆம்பளை கூட வாழறதுக்கு இஷ்டமே கிடையாது. அதனால தான் நான் ஒரு 6-7 வருஷமாக அப்படியே இருந்துட்டேன். எந்த ஆம்பளை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அதனால் இப்போ உங்கள் பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்த நாள்லேருந்து பிள்ளைங்கள சரியாக பார்த்துக்கல. பிள்ளைங்கள ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோவப்பட்டு திட்டுறது, பிள்ளைங்க எப்படியாச்சும் ஓடி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி நடத்தாங்க. அவங்க பொண்ணு உங்களோட தான் இருந்தா? அவங்க வந்து குழந்தையிலேருந்து அது ஏதோ ஹாஸ்டலில் போட்டு வச்சுருக்காங்க பொண்ணு வந்து ஹாஸ்டலில் தான் படிக்குது, ஹாஸ்டலில் தான் இருக்குது. பொண்ணை கூட போய் சரியாக பார்க்கறது கிடையாது. அவங்க பொண்ணையே பார்த்துக்கல, அவங்க எப்படி உங்க பசங்களை பார்ப்பாங்க? நான் நம்பி மோசம் போயிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அடுத்தவங்க சொன்னதை கேட்டு இவங்க இந்த பொண்ணை காமிச்சு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்களேன்ற ஒரு நம்பிக்கை அந்த அவங்கள வச்சு செஞ்சேன். அது செகண்ட் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ என்ன பிரச்சனை? 6 மாசமா நான் பசங்களை என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் பசங்களை போய் பார்க்கக்கூடாது, பசங்க கிட்ட பேசக்கூடாது. பசங்க எங்க இருக்காங்க இப்போ? இப்போ பசங்க வந்து வெரோனிகா கூட தான் இருக்காங்க. அங்க உங்களை போக விடுறது இல்லை இவங்க? ஆமா. இவங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இவங்களுக்கு நாங்க 2 பேரும் போயிட்டு ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, அந்த அவங்களோட புருஷன்ட்ட இருந்து அவங்க டைவர்ஸ் வாங்கல. நம்மகிட்ட அவங்க வந்து தெளிவா போய் சொல்லிட்டாங்க, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, எல்லாம் வாங்கிட்டா அப்படின்ட்டாங்க. பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் அவரை விட்டு பிரிஞ்சு. அவருக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமோ தொடர்போ, அவர் இருக்கிறாரா செத்தாரான்னு கூட எனக்கு தெரியாது. அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஒரு சிஸ்டர்ங்க மூலயமா வந்து ஒரு காலேஜ்ல எனக்கு வேலை. சரிம்மா, உங்களுக்கு முதல் கல்யாணம் எல்லாம் பார்த்து தானே பண்ணி வச்சாங்க. அது எப்படி வீட்டுல அப்படி விட்டுடுவாங்க? விட்டுட்டு போயிட்டானா சும்மா இருப்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? எவ்வளோ போலீஸ் கேஸு கோர்ட்டு எல்லாம் அலைஞ்சு. எதுக்கு அவங்கள விட்டுட்டு போனாரு? அவர் வந்து அவங்க அண்ணன் மனைவி கூட வந்து போயிட்டாரு. அவரு அவங்க போயிட்டு அவங்க வேற ஃபேமிலியோட அந்த குடும்பமா போயிட்டாங்க அவங்க. அதோட கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தப்ப சேர்ந்து வாழறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர் வரல, மறுபடியும் வரலன்னொன்னு நான் அப்புறம் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு நான் அப்புறம் பிள்ளைக்காக நான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வேலைக்கு வந்திருந்தப்ப அவங்க சிஸ்டர்ஸ் மூலியமாகவே காலேஜில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. ஹவுஸ் கீப்பிங், ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே இது மாதிரி ஃபைல்லாம் கொண்டு போய் மேலே கொடுக்கறது வர்றது அந்த மாதிரியான வேலை எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ஹாஸ்டல்லேருந்து இப்போ 2011 ஹாஸ்டல் வந்து 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து வெக்கேட் பண்ணுங்கள், அப்போ நாங்கள் வந்து இந்த டைல்ஸ்லாம் போட போகிறோம், ரூம் வாஷ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. உங்கள் பொண்ணு ஹாஸ்டலில் விட்டுருந்தீங்க? ஆமாங்க. ஹாஸ்டலில் எங்கள் பொண்ணு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க. 4th படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து வடலூரில் தான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் 5th அப்புறமா ஹாஸ்டலில் போடணும், ஏன்னா கவனிக்கிறதுக்கு அம்மா வேலை சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொண்டு போயிட்டு ஹாஸ்டலில் ஜெயங்கொண்டா ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டிருந்தேன். ஃபாத்திமா மெட்ரிகுலேஷனில் கொண்டு போய் போட்டிருந்தேன். ஒரு ஹாஸ்டலில் இருக்கும்போது 3 மாதம் அவங்க வந்து ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணுங்கம்மா, அப்புறமா இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே மறுபடியும் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்படி வரும்போது எல்லாரும் 4 பேர் சேர்ந்து நாங்கள் ரூம்லாம் வந்து வெளியில் தேட ஆரம்பித்தோம், ஹாஸ்டல் தேட ஆரம்பித்தோம், ரூம் தேட ஆரம்பித்தோம். அப்படி போகும்போது எங்கள் ஒரு வீடு கிடச்சிச்சு. நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து என் பேர் கொண்ட ஒரு டீச்சரு அனுன்ற ஒரு
பிம்ஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அவங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடு ஒண்ணு எடுத்தோம். 4 பேர் தங்குற மாதிரி ஒரு சின்ன வீடு தான் ஒண்ணு எடுத்தோம். எடுத்துருக்கப்ப ஹவுஸ் ஓனர் வந்து டூர் அரேஞ்ச் பண்றாங்கம்மா, போறீங்களா, யாராவது வர்றதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மாதிரி சொல்லும் போது யாரு அரேஞ்ச் பண்றாங்கன்னு கேட்கும்போது ஒரு ஆண்டியோட பேர் சொன்னாங்க. ரேணுகான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி அவங்க பேர் சொல்லி அவங்க தான் அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் நாங்களும் வரோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேர் என்ன பண்ணோம், வர்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். நாங்க இவரை வந்து அங்க வந்து பார்த்தோம். இவரை அங்க வந்து பார்க்கும்போது அப்ப அந்த ஆண்டி சொன்னாங்க இவர் வந்து என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் டூர்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல, நான் காசும் கட்டியாச்சு, போகலன்னா இதுவாயிடுன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம். ஒகேனக்கல் கூட்டு போயிருந்தாங்க. பஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க ரெகுலராக டூர் எடுக்கிறவங்க, வெக்கேஷன் டூர் எடுக்கிறவங்க அவங்க, அந்த மாதிரி டைம்ல போற மாதிரி இருந்துச்சு. அப்ப இவர் வந்து என்கிட்ட வந்து நான் ஏசப்பா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும் போது இவர் வந்து நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இவர் கேட்டாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொல்லும் போது நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னா, என்ன அவங்க ஹிந்துவா, உங்க அக்கான்றீங்க, அவங்க ஹிந்து, நீங்க கிறிஸ்டியன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் கேட்டேன். கேட்கும்போது இல்ல இந்த மாதிரி பழக்கம் தான், அக்காலாம் சொந்த அக்காலாம் கிடையாது, பழக்கம் தான் அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஆண்டி தான் சொன்னாங்க இவர் வந்து உங்க மனைவி வந்து இவரை விட்டுட்டு வேற ஆள் கூட போயிட்டாங்கம்மா, டைவர்ஸ் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னாங்க. நல்லா தானே இருக்கிறாரு, நல்ல வேலை தானே இருக்கிறாங்க, ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஆண்டிகிட்ட கேட்டேன். கேட்கும்போது அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னாங்க. அந்த டூர் போன இடத்துல வந்து இவர்கிட்ட நான் அதை பத்தி பேசுறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப பேசும்போது இவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்ப சொன்னேன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு 15 வயசுல பொண்ணு இருக்கா, 10th படிக்கிறா, 9th படிக்கிறா இப்போ இந்த வருஷம் அப்படின்ட்டு இவர்கிட்ட நான் சொன்னேன். அப்படி பேசிட்டு பழக்கமாயிடுச்சு. பழக்கமான உடனே என் கூட தங்கியிருந்த 2 பொண்ணுங்களும் என் பேர் கொண்ட அந்த டீச்சருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு திருவண்ணாமலை ஊர்ல வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அண்ணுன்ற சிஸ்டரும் வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க. அப்ப நான் அந்த வீட்டுல தனியா இருந்தேன். தனியா இருக்கும்போது இவர் கூட நான் பேசிட்டதுனால வீட்டுக்கே வருவாரு. இவரு வீட்டுக்கு வருவாரு, வந்து சாப்பிடுவாங்க, வீட்டுல இருப்பாங்க. ஆனா வேற எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அப்ப வீட்டுல வரும்போது நான் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது எனக்கு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க அவர் சொன்னாரு. நான் வந்து என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டதுக்கு அப்புறமா சில பிரச்சனைகளை நான் சந்திச்சேன். ஆத்தாலும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற மக்கா பேசுற மாதிரி காதுல வந்துச்சு. அதுக்குன்னு சரி நமக்கு ஒரு துணை தேவை அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுல சொல்லும் போது எங்க வீட்லயும் எனக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரி ஏதாவது மாப்பிள்ளைங்க பார்த்தா நம்ம பிள்ளைய வந்து கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. அவருக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அப்புறம் வந்து இவருக்கு அந்த பேப்பர்லாம் காமிச்சாரு என்கிட்ட, இந்த டைவர்ஸ் ஆன பேப்பரு, அப்புறம் அந்த லேடி பத்தி பேப்பர்ல போட்ட பேப்பர் எல்லாத்தையும் இவர் என்கிட்ட காமிச்சாரு. காமிச்சோன்னா அப்புறம் நமக்கும் நம்மளை விட பெரிய கொடுமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் பண்ணிக்கிறேன், ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப இவரை நான் எங்க வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க கால்ல வேண்டு கதறினீங்க சொல்றாரு. ஏன் நான் ஏன் 15 வருஷமா நான் ஏன் அழுதாங்க, போன்லயே கண்ணீர் விட்டு அழுதாங்க, கால்ல விழுந்து கதறினாங்க சொன்னீங்க. எதுக்கு நான் கால்ல விழுந்து அழ போறேன்? உங்க கால்ல விழுந்து 15 வருஷமா நான் தனியா வாழ்ந்துட்டு அழ போறேன். கேக்குறதா நீங்க நினைச்சீங்க? கண்ணீர் விட்டு அழுதாங்க, 1 மணி நேரம் உங்க கால்ல அழுதுதான் போன்ல பேசினாங்க. போன்ல அந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு, பிரச்சனை இருக்குது, உங்க பிரச்சனை மாதிரியே தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் அழுதேன். அந்த சம்பவத்தை நினைச்சு நான் ஏமாந்தேன். என் பிரச்சனையும் ஏமாந்தேன்னு சொல்றீங்க. அவங்க என்ன பண்ணாங்க உங்களை? அதான் 6 மாசமா கல்யாணம் பண்ண மறு மாசத்துல இருந்தே பிரச்சனை மேடம். சொல்லுமா. எனக்கு வீட்டுல வந்து வீட்டுல வந்து நான் எங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் விஷயத்த போய் சொல்லிட்டேன். எங்க அண்ணி தான் எனக்கு வீட்டுல எல்லாமே, ஏன்னா அவங்கதான் என் குழந்தைய வந்து பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் முதல்ல சொன்னேன் நானு. சொல்லும் போது அப்ப அண்ணி சொன்னாங்க, அண்ணன் கிட்ட நான் பேசி அதெல்லாம் இருக்கட்டும்மா, கல்யாணம் நடந்தது. கல்யாணம் வந்து அவங்க ஃபேமிலி எங்க வீட்டுக்கு வந்து பேசினாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட இவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பாத்துருக்கேம்மா, கல்யாணம் பண்ண போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு. அப்படியா அவங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க வர சொல்லுப்பா அப்படின்னாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு அவன் நைட்டு அவங்க வீட்டுலதான் கொண்டு வந்து விடுறாரு. இத்தனைக்கும் அவங்க அப்பா அம்மாவை எங்க வீட்டுக்கு வர சொல்லல அவரு. ஏன்னு கேட்டா எங்க அம்மா அப்பா சபையை வச்சு நடத்துறாங்க, அதனால எங்க அப்பா அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரு சபை வச்சு நடத்துறாங்க. கல்யாணம் பண்றதுக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாத என்கிட்ட சண்டை போட்டு தொந்தரவு பண்ணிருந்தாங்க. கல்யாணம் இவருக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஒரு ஹேண்டிகேப்ட் பொண்ணு அவங்க வீட்டுல கூட்டு வந்து வச்சுட்டு 1 வாரம் அவங்க வீட்டுல வச்சு இவருக்கு சேவை செய்யறதுக்கு அவங்கள விட்டுருந்தாங்க மேடம். அவங்க அம்மா கூட்டு வந்து வச்சு என்ன மாதிரி அவங்க அம்மா வந்து எனக்கு இவரு என்ன சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல நான் பொண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இவருக்கு பொண்ணு பார்த்தாங்க. வீட்டுல பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்தாங்க.
ஒரு ஹேண்டிகேப்ட் பொண்ணை கூட்டிட்டு வந்து வாழப்பாடியில இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல இருக்க வச்சாங்க. ஒரு வாரம் இவங்க வீட்டுல ஸ்டே பண்ண வச்சிருந்தாங்க அந்த பொண்ணை. என்னமோ பொய் சொல்றாங்க. எதுக்கு நான் போய் சொல்ல போறேன்? உனக்கு எதுவுமே தெரியாது எங்க வீட்டுல நடக்குது. இவர்தான் மேடம் சொன்னாரு. நான் எதையாச்சும் ஹேண்டிகேப்ட் நம்ம- பொண்ணு வச்சுட்டு நான் அதுக்கு சேவை செய்யறேன், அது எனக்கு சேவை எதையாச்சும் நாம செய்யறேன்னு இவர் சொல்றதே என்கிட்ட சொன்னாரு. கேட்டுட்டு அதே இவங்க கதையா சொல்றாங்க. இவர் என்கிட்ட சொன்னதுனாலதான் நான் அப்ப சொல்றேன். இல்லைன்னா அவங்க எல்லாம் அந்த எனக்கு மாதிரி எங்க தெரியாது. குடும்பத்துல அந்த மாதிரி எல்லாம் வந்து தப்பு எங்க பண்றவங்க. அண்ணி சரி, உங்களுக்குள்ள எப்படி விரிசல் வந்தது? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம். இவர் வந்து கல்யாணத்துக்கு மறுமாசத்துல இருந்து இவருக்கு வந்து அவங்க அந்த முதல் மனைவி கிட்ட இருந்து இவருக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி போன் பண்ணி அவங்க டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆனா ஓ, மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, போன் பண்ணி ரெகுலரா மேடம் நைட்டு 12 மணிக்கு அந்த ஆள் கூட படுத்திருக்கும் போது கூட அந்த பொம்பளை எனக்கு போன் பண்ணுவா மேடம். அந்த போனை நான் தான் எடுப்பேன். இல்லன்னு சொல்ல சொல்லுங்க அவங்க பாப்போம். ஆபீஸ் ஆண்ட காலையில 4 மணிக்கு போன் அடிப்பாங்க மேடம். பிள்ளைங்களாம் ஏன் என்ன எழுந்திருக்கலையா நீ? அவ்வளவு டயர்டா உனக்கு? அந்த வாரத்துல அவங்க யாரு என்ன வந்து கேள்வி கேட்கறதுக்கு? அந்த லேடி என்ன கேட்டிருக்காங்க மேடம்? இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கும். சொல்லிட்டு நான் அழுதுருக்கேன், பல நாள் அழுதுருக்கேன். கல்யாணம் பண்ண 1 மாசம் அது வரைக்கும் அந்த வீட்டுல பிரச்சனையே கிடையாது. இவங்க கல்யாணம் பிள்ளைங்களை பண்ணதுக்கு பாத்துக்கலாம் மேடம். 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பிள்ளைங்களை கொண்டு வந்து வயசு என்கிட்ட விட்டாங்க மேடம் அவங்க. வரப்போ பொண்ணு பையன் நாங்க மாடியில இருக்கிறோம், கீழே வந்து ஹால்ல வந்து போய் படுத்துங்கன்னு சொல்றாங்க. மேடம் இங்க பாருங்க, பிள்ளைங்களை கொண்டு வந்து அந்த லேடி வந்து ரோட்ல அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலத்துல எங்கேயா கெட்டு போனா எதா பண்ணுங்க. அவன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான், உங்களை வச்சுட்டு நான் குப்பை கொட்டணுமா? பிள்ளைங்களுக்காக தான் விட்டுட்டு போயிட்டாங்க நான் மேடம் அவங்க. அப்புறம் பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லைன்னா அப்புறம் கொண்டு வந்து விட்டு என்னத்துக்கு? போயிட்டாங்க. பிள்ளைங்களுக்காக தான் நீ கல்யாணம் பண்ண. பிள்ளைங்களே என்கிட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே அன்னைக்கு நைட்டு வந்து சாயந்தரமா பிள்ளைங்க ஒரு 9 மணிக்கு பிள்ளைங்க வந்திருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு வந்து என்கிட்ட மேல சொல்றாரு பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிள்ளைங்க வருவாங்கன்றது ஏற்கனவே இவருக்கு தெரியும். ஏன்னா அந்த லேடி வந்து போன் பண்ணி இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்களை கொண்டு வந்து. இவர் தான் கேட்டிருக்காரு 10 நாள் கொண்டு வந்து விடு, அதுங்களை நான் வந்திருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்களா என்னன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவர் தான் கொண்டு வந்து விட சொன்னாராம் அவங்க கிட்ட. கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, ஒரு வாட்டி இன்னொரு பொண்ண உங்க வாழ்க்கையில அழைச்சுக்கிட்டீங்க, ஆமா. சரியா? ஆமா. இப்ப எதுக்கு அவங்களோட தொடர்பு உங்களுக்கு? இவங்களோட டார்ச்சர் தாங்க இவங்க முடியல. என்ன தாங்களான்னா வேற எவ்வளோ போக வேண்டியதான் டைவர்ஸ் பண்ணிட்டு விடு நீ போறீங்க. என் பிள்ளைங்களை பாத்துக்கல. அதான் வீட்டுல என் இருக்கிறவங்க பிள்ளைங்க வெளியே போறியா நடுத்தருவுல நீ? நிக்குது. 6 மாசமா நான் பிள்ளைங்களை போய் பாக்குறேன் மேடம். என் பிள்ளைங்களோட நிலைமை என்ன? சரி, ஒரு விஷயம் ராஜா, என்னன்னா அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. ஆமா. உங்களுக்கு பசங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியும் மேடம். நீங்க டார்ச்சர் பண்ணீங்களா பசங்களை? நான் டார்ச்சர் பண்றேன். பசங்களை பாத்துக்கல. என்ன பண்ணாங்க? இருங்க, பசங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து துவைக்க மாட்டேன்ட்டாங்க. எப்படி மேடம் ஒரு குடும்பத்துல நான் பேசிட்ட பிறகு நீ எங்க பேசு. மாமியார் வந்து மேடம், எனக்கு இவ்வளவு ஃபுல் சொல்றேன். சப்போர்ட். எங்க மாமியார் மாமனார் வந்து ஆரம்பத்துல சப்போர்ட்டா இருந்தாங்க, இப்ப இல்ல. ஆரம்பத்துல பாப்பா என்ன கூப்பிட்டாங்க அவங்க. அம்மா, நான் பிள்ளைங்களுக்காக தான் உனக்கு அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். நீ வந்து உன் பிள்ளைய நீ பாக்குறியா என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த பிள்ளைகளை நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கண்டிஷனே போட்டாங்க. அதுங்களுக்கு துணி துவச்சு கொடுக்கறதுல இருந்து சாப்பாடு காலைல 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களை நான் 5 மணிக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் மேடம். அங்க இல்லன்னு நான் துணி சொல்லுங்க துவைச்சு போட்டு காய வைப்பேன் பசங்க துணியை. என்னால முடியாத நேரத்துல நீ தான் துவைப்ப. இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. இவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உன் பிள்ளைங்களை நீ தான் பாத்துக்கணும், உன் பிள்ளைங்களை துணியை நீ தான் துவைச்சுக்கணும், நீ தான் சமைச்சு என்னால சாப்பாடு முடியல கட்டி மேடம். எனக்கு கொடுக்கணும். உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஆட்டோ ஒரு 10 வச்சுக்கிறாரு நாள் எனக்கு பசங்க. உடம்பு சரியில்லாம அதெல்லாம் போய் ஆயிடுச்சு. அந்த 10 நாளும் பிள்ளைங்க வீட்டை விட்டு போயிடணும் மேடம் எனக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்தாரு மேடம் அவரு. 10 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் என்னம்மா உனக்கு பிரச்சனை? அப்பயே இப்ப நான் பிள்ளைங்க முடிவு பிரச்சனையா அவர் பிரச்சனையா? இவர் தான் மேடம் பிரச்சனை. இப்ப பிள்ளைங்களை நீங்க பாத்துப்பீங்களா? பிள்ளைங்களை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல மேடம். எனக்கு பாத்துக்க மாட்டாங்க. பிள்ளைங்களை பத்தின பிரச்சனையே எனக்கு கிடையாது. இப்ப சாக்கு பிள்ளைங்க சாக்கு. ஆ. பிள்ளைங்களை அவர் பாக்கல, அதனால நான் போய் சேர்ந்துட்டேன்னு இப்ப சாக்கு சொல்றாரு. இப்ப அங்க போனேன்னு சொல்றாரு அவரு. அங்க எனக்கு நான் தேவையில்ல, பள்ளிக்கூடம் விட்டுட்டு போயிட்டாரு. போகக்கூடாது. 20 நாள் ஆச்சு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு. 20 நாளா நான் பசி பட்டுமா வீட்டுல தனியா பட்டு கிடக்குறேன். இந்த ஆளை நம்பி வந்து கல்யாணம் பண்ணி 20 நாளா நான் சாப்பிடல மேடம். என்ன இருக்கீங்க இருக்கு? 20 நாளா? போன் கூட பண்ணி கேட்கல மேடம். இந்த ஆளு 3 தடவை நான் சாவ வேண்டியது மேடம். ஒரு நாள் என்ன வந்து போட்டு மெரிச்சு துவைச்சு யாரு? கத்தி எடுத்து குத்த வந்தாங்க. எப்படி மேடம் ஒரு ஆம்பளை வந்து இவரை அடிச்சு நான் உடம்பு சரியில்லாத கடந்து நான் பாருங்க. பார்த்து மேடம். கஞ்சி தண்ணி ஊத்தி விட்டாங்களே. இங்க இவ்வளவு பாருங்க. பெரிய ஆளை நான் ஒரு பிடிச்சி போன் அடிக்கிறேன். வந்துருச்சுன்னா ஏதாவது பாத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், சட்டைய உள்ள வந்தவொடனே காசு எடுத்துருவாங்க, பாக்கெட்ல இருக்க வண்டி சாவி எடுத்துருவாங்க, சட்டையெல்லாம் பிச்சு பட்டன்லாம் அவுத்துருவாங்க, வெளியில ஓடக்கூடாது. இப்ப என்ன தெரியுமா உங்க 2 பேருக்கும் பிரச்சனை? நீங்க 2 பேருமே தப்பு பண்ணல. தப்பு பண்ணறது இன்னொருத்தர். புரிஞ்சுங்க நல்லா. அவ சென்டிமெண்ட் அவ ப்ராப்ளம் நான் சொல்றேன், உங்க ப்ராப்ளம் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எப்போ இருக்கா டிவோர்ஸ் ஆயிடுச்சோ அப்புறம் நீங்க அந்த மனைவிய பத்தி மறந்துருக்கணும். உங்களை நம்பி இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அவளுக்கு வந்து நீங்க நியாயமா நடந்துக்கணும். இப்ப இவர் என்ன செய்யறாரு தெரியுமா?
அந்த பொண்டாட்டி வராங்க, முதல் மனைவி மறுபடியும் வராங்கன்னு தெரியும் போது இப்ப உங்களை கயத்தி விட பாக்குறாரு. இல்ல இல்ல என் பசங்களை ஒரு ஹாஸ்டல்ல ஸ்கூல்ல 2 பேரும் சேர்த்துருங்க. எனக்கு இவங்களும் வேணாம் அவங்களும் வேணாம். நான் வாங்குற சம்பளத்தை நான் ஹாஸ்டலுக்கு ஸ்கூலுக்கு நான் ஃபீஸ் கட்டிட்டு நான் லைஃப். அது எப்படி நீ வாங்கிட்டு நீ ஒட்டி கொண்டு வீட்ல வச்சு குடும்பம் பண்ணி ஒரு வருஷம் குடும்பம் பண்ணுவா? எனக்கு 2 பிள்ளை இருந்தால கொன்னு இருக்காமடா மனுஷனாடா. 2 பிள்ளை எனக்கு கர்ப்பத்துல கொன்னு இருக்காமடா. 6 மாசத்துக்கு கொண்ட ஒண்ணு 3 மாசத்துக்கு கொண்ட ஒண்ணு தால் கொன்னு இருக்காமடா. அபார்ஷன் நான் வேணாம் மருந்து குடுத்து கொன்னு இருக்காமடா. எப்படி மேடம்? யாரு வேணாம் சொன்னாங்க? நான் பிள்ளைங்க நீ வேணானா என் கூட படுக்காம இருக்கணும். அத விட்டுட்டே நீ என் பிள்ளை நீ கொல்லுவ நீ. நீ எப்படி என் பிள்ளை நீ கொல்லுவ நீ? 2 பிள்ளை பண்றாங்க நாலு பேசுறாங்க மேடம். பிள்ளை 2 பிள்ளைங்களை ஒரு 6 மாசம் எல்லாமே நானே மேடம் நானே ஏற்படுத்தினது. கன்சீவ் ஆன உடனே 4 மாசம் ஆயிடுச்சு. தீபாவளி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நாளைக்கு காலைல விடுதா தீபாவளி. இன்னைக்கு எங்க அண்ணி வந்து ஊர்ல இருந்து எனக்கு என்ன ஒரு செட் வராங்க, கிராமத்து பழக்கம் அது. என்ன ஒரு செட் வந்து குடுக்குறாங்க, நாத்தனாருக்கு அண்ணன் முன்னாடி கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப எங்க அண்ணி வந்து இவர்கிட்ட கேக்குறாங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன் பாப்பா 2 நாளைக்கு கூட்டு போய் வச்சிருக்கோம் அப்படின்னு இவர்கிட்ட வந்து எங்க அண்ணி கேக்குறாங்க. அதுக்கு இவர் வந்து அம்மாட்ட கேட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு இவர் போன் அடிக்கிறாரு. அவங்க அம்மாக்கு போன் அடிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு 2 நாளைக்கு கூப்பிடுறாங்க, நான் போறேம்மா அப்படின்றாங்க. அவங்க ஊருக்கு நடந்த செருப்பு இல்லாத சட்டையில பட்டன் இல்லாத இவங்க பண்ண அடி. அவங்க அம்மா சொல்றாங்க மேடம் போன்ல கழுத்துல மூஞ்சிலாம் போட்டு நெகத்தால வேணும்னு பூரிடுவாங்க இவங்க. போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அவ போய் பண்ணிட்டான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? ஏன் மேடம் எனக்கு தாய் தோல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே பொண்ணு இப்படி பண்றானே? நைட் 12 மணிக்கு அவங்க தங்கச்சி போன் அடிக்கிறாங்க. போன் பண்ணி சொல்லிட்டாங்க வராரு அங்க ஏந்திரிக்காதீங்கன்ட்டு. இவங்க அம்மா போய் கூப்பிடுற அவங்களும் ஏந்திரிக்கல. எங்க அம்மா ஊருக்கு போய் செத்துட்டு இருப்பேன் தெரியும். இங்க பாருங்க என் பிள்ளைங்களுக்கு இந்த கதையை நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எழுந்திருச்சுன்னா நான் சொல்லிவிட்டேன். அவங்க கோவம் வரும்போது ஒரு மாதிரி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா இருந்துங்க. ஆமா யார பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? உள்ள விட்டு கதவை சாத்துறாங்க. கதவை சாத்திட்டு கோல் எடுத்து வச்சு வாங்குவான்னு வாங்கிட்டு மேல ஏறி உக்காது கழுத்துல காலை வச்சு நெரிச்சு சாவடிக்கிறாங்க. இங்க பாருங்க இதான் பண்ணலன்றத அப்ப பண்ண சொல்றீங்களா நீங்க? உங்க பேரு? வெரோனிகா மேடம். வெரோனிகா அவரோட முதல் மனைவி இல்லையா? இவரோட 10 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு வாழ்க்கையை தேடி போனீங்க. நானா தேடி போல மேடம். ஒரு பிரச்சனை எனக்கு. என்ன பிரச்சனை? ஒரு போலீஸ்காரன் வந்து நான் என் பசங்களை எட்டுன்னு போய் விடுவேன். டியூஷன் படிக்கிற இடத்துல என்னுடைய பொண்ணும் அவனுடைய அக்கா பொண்ணும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. என்னை கேட்டான், அவன் யாருன்னே எனக்கு தெரியாது மேடம். அப்ப எங்க அக்கா பொண்ணை வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும், ஹிந்தி சொல்லி தருவாங்களான்னு கேட்டு சொல்லுங்கன்னா கேட்டுன்னு போய் சொன்னேன். சரி சேர்க்கறேன்னு சொல்றாங்கன்னு சொன்னோடனே சரிங்கன்ட்டான். உங்களை இந்த ஏரியால நான் பார்த்தே கிடையாது, இங்கேயா இருக்கிறீங்கன்னு கேட்கவும் நான் யதார்த்தமா கேட்கறேன்னு தான் நான் பதில் சொல்லிட்டு வந்தேன். ஆமாங்க இங்க தான் இருக்கிறேன், வீடு இருந்தா சொல்லுங்க, வீடு இருந்தா இங்க சொல்லுங்க, வாடகை தேன்னுக்கிறேங்கன்னு சொல்லவும் சரிங்கன்னு சொல்லவும் இந்த நம்பரை வச்சிங்க, வீடு கிடைச்சா சொல்லுங்கன்னு நான் வாங்கி வந்து வீட்டுல அதை ஒரு அனாவசியப்படுத்தி வச்சுட்டு நான் சரின்னு கேட்டா இருந்தா சொல்லுவோன்ட்டு விட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் தொடர்ந்து வீட்டாண்ட வந்து நிக்க ஆரம்பிச்சு என்னங்க வீடு கேட்டினேன், வீடு என்னங்க பாத்தீங்களா, ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னாங்க, நானா புரோக்கரா, நானு வீடு பார்த்து விட முடியுமா உனக்கு, ஏதோ கேட்டீங்க இருந்தா சொல்றேன், என்ன சும்மா இங்க வராதிங்க, எங்க வீட்டுக்காருக்கு ஏற்கனவே அவருக்கு வந்து சந்தேக பிரச்சனை, நீ வந்து இங்க நிக்கிறது தெரிஞ்சா பிரச்சனையாயிடும், நீ வரக்கூடாதுன்னு சொன்னேன். 2 வாட்டி அவன் மறுபடியும் வந்து வீட்டாண்ட எட்ட வந்து நிக்கவும் நான் அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டேன் மேடம். வீட்டுல போய் அவங்க அக்கா அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க, அக்கா மாமா தான் அவங்க தான் வளர்த்தாங்க அவனை. அதுக்கு பிறகு அவங்ககிட்ட சொன்னோடனே அவன் கூப்பிட்டு மிரட்டினோடனே சரிக்கா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். போயிட்டு அன்னைக்கு மறானத்தே காலையில வெடிய வந்து மழை கோட்டை போட்டுக்கின்னு ஹெட்போனை காதுல வச்சுக்கின்னு எங்க வீட்டுக்கு ஒரு 3வது வீட்டு வாசல்ல நின்னுக்கிறான். இதை நான் பார்த்துட்டேன். இவரும் கரெக்டா வாசல்ல வண்டி விடுறதுக்கும் அவன் நிக்கிறது இவரும் பார்த்துட்ட உடனே என்ன சொன்னாரு, இன்னும் அடிக்கடி அவன் வந்து அங்க நிக்கிறான் அப்படின்னு கேட்டாரு. தெரில மாமான்னொடனே சரின்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே விட்டுட்டு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இவரு நானு எல்லாம் பசங்க எல்லாம் வீட்டுல படுத்துனுக்குறோம். வந்து கதவு தட்டுறான். கதவு தட்டி பக்கத்துல யாரோ ஒரு வீட்டை அட்ரஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான். வந்து விசாரிச்ச உடனே இவர் கவு திறந்து, அப்பெல்லாம் இங்க யாரும் இல்ல, என்ன எதுக்கு இங்க வந்து கவு தட்டுற அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல சார் பக்கத்துல ஒரு எலக்ட்ரீஷியனை பார்க்க வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, கேளுங்க சார் மேடம் வந்து கேட்ட உடனே இவர் இல்லைன்னு சொன்னே போயிட்டான். இதை தொடர்ந்து அவன் இவர் வந்துட்டு போனதை இவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு வீட்டுல வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவன் வந்து உன்கிட்ட உனக்கு தெரியாமையா நீ பேசாமையா அவன் வரும். அப்ப எனக்கு உண்மையில மேடம்
அவனை எனக்கு தெரியாது, அவன் என்ன வேலை செய்யறான்னு கூட எனக்கு தெரியாது. அங்க வந்து இவரோட எல்லா விஷயத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சுக்கினான். இவ ஏற்கனவே வந்து சந்தேகப்படுவார். சந்தேகப்படுன்றதுன்னா நீ ஒழுங்கா இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, வேலையோட வரணுமான்னு சொல்லுவாரு. இதை அவன் எப்படி என்ன பண்ணானோ தெரியல. ரொம்ப இதை கண்டு அடிக்கடிக்கு ஊருக்கு போயிடுவாரு. டிரைவர்ன்றதுனால அடிக்கடிக்கு ஊருக்கு போயிடுவாரு. தொடர்ந்து இவன் வந்து அடிக்கடிக்கு டார்ச்சர் பண்ணவோ இவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சந்தேகப்பட்டு என்ன வீட்லயே பிரச்சனையாகி திட்டிக்கினே இருப்பார். அடிக்கடிக்கு பிரச்சனை ஆனவன்னு என்ன சொல்லிட்டு, இல்லம்மா நீ அவனுக்கு உனக்கு தொடர்பு இருக்குது, அதனால நம்ம டைவர்ஸ் கோர்ட்ல அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க அப்பா அம்மா வர வச்சு அவங்ககிட்டயே சொன்னாரு. சொன்னோடனே இவங்க 2 பேரும் எங்க அப்பா அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் இவர்கிட்ட கேட்டேன், மாமா இல்ல மாமா பிரச்சனை இருக்குது, ஆனா அவன் தான் மாமா எனக்கு டார்ச்சர் பண்ணா, அவன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். சொன்னாங்களா? அவங்க சொல்றது உண்மையா? சொன்னாங்க, டார்ச்சர் அவர் பண்றாருன்னு சொன்னாங்க. அவரு நைட் 10:30 மணிக்கு வராரு வீட்டுக்குள்ள. சொல்லுங்க. பிரச்சனை இருந்து மேடம், இவரு கண்டுக்காம இருந்ததுனால தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இவரு என்கிட்ட பிரச்சனை பண்ணி இவர் வந்து சண்டை போட்டுன்னு வக்கீல போய் 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்தோம். எங்க அப்பா எங்க அம்மா எப்படி கேட்டு பார்த்தாங்க. உங்களுக்கு அவரோட தொடர்பு இருந்ததா இல்லையா? அப்ப இல்ல மேடம், சத்தியமா என் பிள்ளைங்களாரி அப்ப இல்ல மேடம் எனக்கு. அப்புறம் வந்துடுச்சா? அதுக்கு பிறகு வரல மேடம். இவரு ரொம்ப வந்து சந்தேகப்பட்டு பிரச்சனை ஆனவன்னு என்ன பண்ணிட்டேன், கோர்ட்ல போய் வக்கீல போய் பார்த்து நான் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நேஷனாலிட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால வந்து நம்ம கோர்ட்ல வந்து டைவர்ஸ் வாங்கினாதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து உன்னை வந்து அங்க அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு இங்க வந்து கல்யாணம் பண்ண போறோம் இருக்கிறாங்க, நம்ம இப்படியே இருந்தா சரி வராது, அப்படி போலான்னு சொல்லிட்டு இப்படி பேசி கூட்டின்னு போய் கோர்ட்ல போய் கையெழுத்து போட்டு இந்த இதுக்கு டைவர்ஸுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன் மேடம். கோர்ட்ல டைவர்ஸ் கிடைச்சிடுச்சு. வெரோனிகா, நீ பாரு, என்கிட்ட உண்மையை பேசினா நான் உங்ககிட்ட பேசலாம். இங்க சும்மா இங்க உட்கார்ந்து வந்து நான் நல்லவன், நான் எந்த தப்பும் பண்ணல, மத்தவங்க எல்லாம் தான் தப்பு பண்ணேன்னு சொல்ல மேடம். தப்பு பண்ணதான் மேடம். என்ன பண்ணீங்க? டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்போ உங்களுக்கு பழக்கம் ஆச்சு மேடம்? அவரோட 2001 கல்யாணம் ஆச்சு மேடம். எனக்கு 2011 டைவர்ஸ் எங்களுக்கு ஆச்சு. டைவர்ஸ் ஆறதுக்கு முன்னாடி எப்படி பழக்கம் ஆச்சு அவரோட? அதான் அந்த வீட்டாண்ட டியூஷன் படிக்கிற இடத்துல பேச்சுவார்த்தை அப்பதான் மேடம் பழக்கம் ஆச்சு. சரி, அவர் இல்லாதப்ப வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. ஆமா மேடம். இப்ப என்ன பண்ண தெரியுமா வெரோனிகா? நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம், நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தான் பொறுப்பாளி, அதை ஏத்துக்குங்க முதல்ல. நான் ஏத்துக்கணும் மேடம். சரி, இப்ப சொல்லுங்க. எப்படி ஏத்துக்கணும் மேடம்? நான் ஏத்துக்கணும் என் பிள்ளைங்களை. அப்ப இருந்து அந்த 2 பிள்ளைங்களும் நானே தான் மேடம். எப்பல இருந்து? கல்யாணம் ஆனது புள்ள பெத்ததுல இருந்து இவர் செஞ்ச தப்பு ஒரு தப்பு மேடம். என்னதுமா? இந்த கல்யாணம் பண்ணி பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு பிறந்த உடனே எனக்கு பால் கொடுத்துன்னு இருக்கும் போது என் தங்கச்சி கிட்ட தொடர்பு ஏற்பட்டுச்சு இவருக்கு. அவர் லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சிருந்தாரு. அதை நான் பார்த்துட்டேன். எடுத்து எல்லாத்தையும் காமிச்சு மன்னிப்பு கேட்டாரு எல்லார்கிட்டயும். அந்த இவங்களுக்காக இவங்க வந்து சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்கன்றதுக்காக வேணும்ட்டு அது மேடம் அவரு என்ன பாக்கணும்ன்றதுக்காக அத வச்சு இவங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. மன்னிப்பு கேட்டாரு மேடம். அவர் ஏதோ நான் அதை கேட்டு பாரு. நான் அப்ப கூட பெருசா எடுக்கல. அவரு எனக்கு மாமா, புரியுதுங்க, எனக்கு கச்சோரி என் மாமா நான் தப்பு பண்ணிட்டேன், எங்க மாமா வேணும் எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு அப்பா அவருதான். தப்பு பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். அந்த பிள்ளைங்களை வச்சுக்கின்னு நானே தான் கடைசி வரைக்கும் டிவோர்ஸ் ஆனதுல இருந்து பிள்ளைகளை நான் தான் வச்சுன்னு பார்த்துன்னு இருப்பேன். மாசம் இவர் 4000 சம்பள காசு கொடுப்பாரு. 4000 வச்சுன்னு 2 பேரையும் பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு வெளியே ஒரு புருஷன் தேவை, புருஷனோட காசு தேவை, இன்னொரு பொண்ணு அவங்கள நம்பி வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட நினைப்பு கிடையாதுல்ல? எம் மாமா எனக்கு வேணும், அப்ப அடக்க ஒதுக்குமா வீட்டுல இருந்திருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? எல்லாரும் சேர்ந்து கூத்து அடிக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகளோட நிலைமை என்னன்னு கேளுங்க. பிள்ளைங்களும் நான், இந்த பொண்ணோட நிலைமை என்னது? நான் பிள்ளைங்களும் நானும் 3 பேரும் செத்துறோம் மேடம். பிள்ளைங்களும் மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு நீங்க பதில் சொல்லணும். அவங்க என்ன எப்பயே சாவு இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழ்றது பாருமா. ஒரு வாட்டி இன்னொரு புருஷனோட வெளியே போயிட்ட, புரியுதா? இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவங்க வாழ்க்கைக்குள்ள நீ நுழையக்கூடாதுன்னுமா. எப்போ இருக்கா புருஷனோட இருக்கும் போது இன்னொரு ஆளோட தொடர்பு ஏற்பட்டுச்சோ அப்புறம் பசங்களோட பொறுப்பும் உனக்குதான், புரியுதா? பசங்க இருக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன இன்னொரு தொடர்பு? அது என்ன கேக்குது அப்படி?
தப்பு பண்ணிட்டு மேடம். ஆனா காசுக்கு மட்டும் புருஷன் வேணுமா? எனக்கு வேணாம் மேடம். அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு வேணாம் மேடம். எனக்கு நான் என் பிள்ளைங்க அவருக்கு நான் பிறந்திருக்கேன். தெரியறது இல்ல, பிள்ளைங்களோட அப்பாவோட அடக்க ஒடுக்கமா இருந்திருக்கணும். இன்னொருத்தனை தேடி போயிருக்க கூடாது. இது எப்படி இருக்குன்னா, இன்னொரு தொடர்பு ஏற்படுத்திப்பாங்களாம், பசங்களை தூக்கிட்டு வெளியே போவாங்களா, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா மறுபடியும் புருஷன்ட்ட வருவாங்களாம். எப்படி இருக்கு? நான் என் வீட்டுக்காரு என் பிள்ளைங்களுக்கு சட்டப்படி நீங்க பிரிஞ்சாச்சு, உங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் பண்ணினார்னா பார்த்து பண்ணினார்னா ஓகே, இல்லைன்னா பசங்களை அவர்கிட்ட கொடுங்க. பசங்களும் கொடுக்க முடியாது மேடம். பசங்களை ஒரு 10 நாள் கல்யாணம் உடனே வீட்டுக்கு விட்டு அனுப்பினேன் மேடம். 2 பிள்ளைங்களையும். அந்த 2 பிள்ளைங்களையும் இந்த இவங்க என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு சொல்லி இதெல்லாம் யோசிக்கணும். கல்யாணம் பண்ண யோசிக்கணும் இதெல்லாம். இப்ப அவரோட மனைவி அவங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். அவங்க மனைவி அந்த நான் அவங்க வாழ்க்கையில தலைய உள்ள மேடம். நான் அப்ப நீங்க அவங்கள போன் பண்ண கூடாது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு சைடுல ரெண்டே சாய்ஸ் தாமா உனக்கு. பசங்களை நீங்க வச்சுக்கிறீங்கன்னா அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. தொல்லை பண்ண மாட்டேன். போன் கூட பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன் மேடம். ஆனா பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சு அதெல்லாம் நீங்க டிமாண்ட் பண்ண முடியாது. அப்படி எப்படி இல்லைன்னா பசங்களை அனுப்பி வைங்க. நான் இப்ப அங்கதான் மேடம் இருந்துன்னு இருக்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் பிரச்சனை. அவங்க வாழ்க்கைய கெடுத்துட்டீங்க மேடம். அவங்களுக்கு 10ஆம் படிக்கிற எனக்கு வேற வழி இல்ல. பிள்ளைங்க நடுத்தருவுல நிக்குது. இத பாருங்க, உங்களை மாதிரி பண்ணல. அவங்க புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தரோட வரல. நீங்க தான் அப்படி பண்ணீங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்றதெல்லாம் நீ தான் சொல்லணும். இப்ப என்ன எங்க இருந்து வந்தாங்க நீ தான் சொல்லணும். புருஷனாச்சு அவர் கண்டிக்கிறாரு, அவர் உதைக்கிறாரா, வெட்டுறாரா, குத்துறாரா, அவரை திருப்பி நான் செய்யறேன்னா அது எங்க 2 பேர் பிரச்சனை. 3ஆம் மனுஷாலும் எங்க 2 பேரும் புருஷன் எல்லாம் சொல்லாத. தாலி கட்டி 1.5 வருஷம் குடும்பம் பண்ணி 2 பிள்ளைய கொடுத்தவனுக்கு வேற என்ன சொல்லுவாங்க? புருஷன் தானே வந்துட்டு போறவனு சொல்லுவாங்க. எனக்கு நீ வேணாம். உனக்கு நான் வேணாம், விட்டுட்டு போயிடுவேன் நீனு. நான் தனியா இருந்துக்கிறேன் மேடம். இப்ப அவங்களோட எல்லாம் போயிருக்கீங்க. அங்கேயும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? மறுபடியும் அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. அங்க பிள்ளைங்க தனியா அனாதையா கிடக்குதுங்க. அவங்க எங்க போறாங்க? அதனாலதான் நான் அங்க போனது. அவங்க எங்க இவங்க பிரச்சனை டார்ச்சரு. அவங்க வந்து பார்ட் டைம் வேலைன்னு சம்பளம் பத்தல, நான் கொடுக்குற காசு பத்தலன்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சீப்பர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்து சீப்பர் கூட வேலை செய்யறவங்க லேடிஸ் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து அங்க ஹோட்டலுக்கு போலாம் இங்க போலாம்னு அவங்கள கூட்டு போறாங்க. வரும்போது திருப்பி லேட் ஆகி போகுது, பிள்ளைங்க தனியா கிடக்குது. இது என்ன? பிள்ளைங்க தனியா கிடக்குதுன்னா அவங்க அம்மா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க மேடம், முடிஞ்ச பிள்ளைங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடுடா, பிள்ளைங்களை நான் இட்டுட்டு போய் பாத்துக்கிறேன். எங்க மாமியார் இவங்க அம்மா சொன்னாங்க. நான் வந்தவனே என்ன பிள்ளைங்களை பாத்துக்கிறேன் நீ சொன்ன நான் பாத்துக்கிறேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்டாங்க. மாசத்துக்கு காசு வேணும்னு கேட்டாங்க மேடம். அவங்க இவரு போடுறதுக்கு டைம் ஆயிடுமோ என்னமோ நான் பயந்துகிட்டு மாசம் 5000 ரூபாய் கொண்டாங்க அந்த பிள்ளைகளுக்கு போடணும். ஏடிஎம் கார்டை புடிங்க வச்சிருக்காங்க மேடம். நான் ஏடிஎம் கார்டை புடுங்கறேன், பேங்க் புக்க புடுங்கறேன். ஏன் இஷ்டம் அது? நீ இதுல தலையிட கூடாதீங்க. நீ பேசாத, தலையிட கூடாதீங்க சொல்லிட்டேன். அவங்க சொல்றதுதான் கரெக்ட். நீங்க தலையிட கூடாது. ஏன் வீடு ஏன் குடும்பம்? கரெக்ட். அந்த உனக்கு பிள்ளைய வச்சுக்க இஷ்டம் இல்ல கொடுத்துருக்கணும். அதுக்கு மாசம் 5000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு பிள்ளைய நீ பாத்துக்காம ஹாஸ்டல்ல விட்டு என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஏன் தாய் தகப்பன் பாக்குறாங்க? அத பத்தி நீ கவலைப்படாத. என் பிள்ளைகளை மட்டும் நான் யாரு என் பிள்ளைங்க என் புருஷனை விட்டுட்டு நான் இன்னொருத்தவங்கள ஓடியா போயிட்டு நான் என்ன வந்து அதுக்கு நான் பயப்படுறதுக்கு நீ வந்த இடம் எங்கன்னு தெரியும். பேசாத. சொல்ல வேண்டியதா எல்லாத்தையும் உங்களை நான் சமாதானப்படுத்துறதுக்கு நான் பேசல. ஒழுங்கா இருந்துங்க பாருங்க. உங்களை சமாதானப்படுத்த அப்படியெல்லாம் கை கழுவி விட்டுட முடியாது மேடம். கை கழுவி விட்டுட முடியாது. ஆகணும் பாருங்க. அவமானப்பட்டு பாருங்க ராஜா, அப்படி கை கழுவி விட முடியாது. அவங்க உங்க மனைவி கிடையாது, இவங்கதான் உங்களுக்கு மனைவி. இவங்கள சமாதானம் பண்ணுங்க. யாருமே வேணாம் மேடம். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. பசங்க எனக்கு ஹாஸ்டல்ல போடு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியானம் சம்பளம் போடுவாங்க மேடம். இவர் இவங்கள நம்பி நான் கண்டினியூ பண்ண முடியாது மேடம். சனிக்கிழமை பேங்க் அரை நாள் தான், 12 மணி வரைக்கும் பேங்க் மூடிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆயிடும் பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் போயிட்டு வந்தா கூட நான் எங்கேயே போயிட்டு வரேன்னு தான் பிரச்சனை வரும். அது கண்டிப்பா கேளுங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் ஆயிடும், பேங்க் லீவு. திங்கட்கிழமை காலையில இவர் நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு தெரியும் பேங்க்ல கொண்டு போய் போடுறதுன்னு எனக்கு தெரியும்ட்டு. நான் எப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ இவங்க எப்ப பேங்க் புக் பாஸ் புக் ஓபன் பண்ணி நம்பர் கொடுத்தாங்களோ எங்க கிட்ட, அன்னில இருந்து பணம் நான் கொண்டு போய் போடுறேன் பேங்க்ல. இவரே எதிர்பார்க்கறது கிடையாது, நான் கொண்டு போய் போடுறேன். பிள்ளைங்க படிப்புக்கு ஆட்டோவும் ஸ்கூல்ல பீஸ் கட்டுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடமை பணத்தை கொண்டு 10 நாள் விட்டு இருந்தேன் மேடம். அந்த பிள்ளைங்களை கேட்டிருக்கணும் மேடம். ஆனா அது எக்ஸாம் அதுங்களுக்கு டீயா
வச்சுட்டு ஃபேனை திருப்பி விட்டு மூஞ்சில அடிச்சுக்கிது டீ. அந்த 2 பிள்ளைங்களும் என் புள்ள பெரிய பொண்ணான பொண்ணு குழந்தை. அந்த பிள்ளைக்கு பெரிய பிள்ளைக்கு 1 இட்லியும் சின்ன பிள்ளைக்கு 6 இட்லியும் வச்சு கொடுத்து அனுப்பி. நான்லாம் டிஃபன்னா கொடுக்க மாட்டேன், நீயே செஞ்சு கொடுன்னு அவரை சொல்லி அனுப்பி. எதுக்குமா குழந்தைங்க அனுப்புன? மேடம் அவர் சொன்னாரு நான் பாத்துக்கிறேன் நீ விடுன்னு சொல்லி அனுப்பினேன். 1 இட்லி எல்லாம் எப்படி மேடம் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு எப்படி மேடம் பத்த வைக்க சொல்லிருக்காங்க சின்ன பொண்ணு. ஏன் என்ன ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு என்ன பெரிய பொண்ணால மேடம், பெரிய பொண்ணால மேடம். அப்ப அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து பெரிய பொண்ணு நான் என் பிள்ளைக்கு நான் அப்படிதான் அடுப்பு விறகு அடுப்பு பத்த வைக்க சொல்றேன். நான் போய் இங்க போய் பொம்பளை பிள்ளைங்க வேலை சொல்லி வீட்டுக்காரி என்கிட்ட வந்திருக்கிற. எனக்கு என் மாமா என் பிள்ளைங்களுக்கு அப்பா அவர் தான், அவ்வளவுதான் எனக்கு அவர் வேணும். நாங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கோம். கோயில்ல எல்லாம் நாங்க டைவர்ஸ் எல்லாம் இன்னும் அதெல்லாம் மேரி இல்ல எங்களுக்கு அதெல்லாம் கேன்சல் ஆகல. எனக்கு என் வீட்டுக்காரி என் மாமா என் பிள்ளைக்கு அப்பா அவ்வளவுதான் எனக்கு வேணும். எப்படி பண்ணிருக்காங்க நீ எட்டு வந்து காமி என்ன இருக்குதுன்னு பாத்துக்கோ. அதுல வந்து கேன்சல் பண்ணல. 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடுற. உனக்கு நீ ஒரு பொம்பளை தானேம்மா? நீ பண்ணறதெல்லாம் நியாயமா? நீ ஒரு பொம்பளை புள்ள வச்சிருக்கால. இத பாரு, ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்றேன். சொல்லுங்கம்மா. அவர் புள்ளங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. தேவையில்லாம எனக்கு தெரியாது, நான் உன்ன நம்புறேன். கண்டிப்பா நீ சொல்ற அடுப்பு பத்த வைக்க சொன்ன 12 வயசு பிள்ளை அடுப்பு பத்த வைக்க சொன்னா தப்பு கிடையாது மேடம். ஆனா கூட நின்னு பாத்துக்கணும். அடுப்பு பத்த வைக்க தெரியாத குழந்தைகிட்ட போய் நீ சொன்னேன்னா அது தப்பு மேடம். பிள்ளை மேடம், அந்த பிள்ளை நான் பத்த வைக்கிறேம்மா, நீ அவ சொல்ற மாதிரி 1/2 இட்லி 1 இட்லி கொடுத்திருந்தேன்னா ஒரு நானும் பிள்ளைய பத்ததான் மேடம். எப்படி 6 இட்லி 1 இட்லி எப்படி மேடம் ஒரு வயசு வீட்டுக்கே போகல. இத பாருமா, என்னமா அவங்க வாழ்க்கையில தலையிடக்கூடாது. செலவுக்கு உனக்கு பணம் வந்து சேரும். சரியா? கிளம்பு. இத பாருமா, ஒரு கேரண்டி நீ எனக்கு கொடுக்கணும். அவரோட சண்டை போடக்கூடாது, சத்தமா கூட பேசக்கூடாது, பழைய விஷயங்களை எடுத்து பேசக்கூடாது. ஒரு விஷயம் சொல்றேன், வீட்டுல இருக்கிறத மனைவி அரிச்சுட்டே புடுங்கிட்டே இருந்தா எந்த ஆம்பளை இருந்தாலும் வெளியே ஓடி போயிடுவாரு. அப்படி இருக்க கூடாது. கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இந்த பிரச்சனை எப்படி இருந்தா 50 வயசுல எப்படி இருப்ப நீ? இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு இவ்வளவு இது இதுல என்ன பிரச்சனைனா, இந்த மன அழுத்தம் இருக்கு அவங்களுக்கு, ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல புருஷன் கூட இருப்பாரா தெரியாது அவளுக்கு. அந்த மன அழுத்தத்துல அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கோ. கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். ஆல்ரெடி உன் வாழ்க்கையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது முடிஞ்சு போச்சு அந்த கதை. இந்த வாழ்க்கையாவது நல்லபடியா அமைச்சுக்கணும். பாசமாறு, பசங்கள்ட்ட பாசமாறு. அவர் எப்படி நீ அவரோட மனசை புரிஞ்சுக்க பாரு. அவரு பாரு, யோசிச்சு பாரு, அவரோட நிலைமையை யோசிச்சு பாரு. இந்த வாழ்க்கைய நீ சரியா கொண்டு போனோம்னா நீ பொறுமையா இருக்கணும். அவருக்கு டென்ஷன் கொடுக்காதே, தொல்லை கொடுக்காதே. உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு நிலைமையில இருக்க சொல்லுங்க மேடம். வேற ஒண்ணுமே வேணாம் மேடம். எனக்கு நான் இது மாதிரி பண்றேமா, இந்த மாதிரி செய்யறமான்னு ஒரு வார்த்தை உண்மை பேசிட்டா பிரச்சனையே இல்லை மேடம். ஒரு பையன் மயக்க 1000 போய் சொல்றாரு மேடம் ஒரு நாளைக்கு இவரு வீட்டுல. சரி, இப்போ உங்க வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போங்க. நீ எனக்கு ஒரு கேரண்டி தரணும், நல்லபடியா நடந்துப்ப, தேவையில்லாம கோவப்பட மாட்டேன்னு. ஓகேயா? எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுமா எனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னு. இன்னொருத்தரை நம்பி போயிட்டா, அவரும் ஏமாத்திட்டாரு. அவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனா என்ன பண்ணுறது, அவளுக்கு நம்ம பரிதாபம் பார்த்தோம்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை. அவ ரொம்ப நியாயமா பேசுறா. அவ குடும்பத்துல எல்லாரையும் வச்சுட்டு பேசி முடிவு பண்ணி கோயில் எல்லாரும் இருக்கும்போது போய் தாலி கட்டியிருக்கா. அதை எப்படி அவ விட்டு கொடுப்பா? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா இப்போதைக்கு
இப்ப இருக்கிறது நிலைமையில அவங்க 2 பேரும் தான் கணவரும் மனைவியும். அவங்க தான் ஒண்ணா வாழணும். அந்த பொண்ணு தனியா வாழ கத்துக்கணும். அவளாவே இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாம இருந்தான்னா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாமே. ஒரு விஷயம் பண்ணறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாமே. ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறோம், திருமணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் பசங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் யோசிச்சோம்னா இந்த மாதிரி தப்புகள் நடக்காது. நடந்ததுக்கு அப்புறம் நெருப்போட விளையாடுற மாதிரி அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மன வருத்தம் தான் மிச்சம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்